ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆஃப்டர் ஏன்ஷியன்ட் சிட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ண பிறகு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி காமெடிலாம் பண்ணாதீங்க, அப்புறம் நான் வேற மாதிரி மண்டை சூடாகி வேற மாதிரி நான் ஆயிடுவேன். ரெஸ்ட் எடுக்க வந்துட்டோம். மீண்டும் நாங்கள் பார்த்து முடிக்கும்போது ஈவினிங் ஆகிட்டு சரியான ஹீட். வெளியே போக முடியல, அந்த அளவு ஹீட். ஸோ நாங்கள் வந்து இங்கே நைட் ஸ்டே பண்ணுறதை அவர் டிசைட் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் போக முடியாது. அப்போ இங்கே தான் நைட் ஸ்டே பண்ணியிருக்கிறோம். இப்போ தான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து தூங்கி எழுந்திருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா பொலனறுவ நைட் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். பொலனறுவ நைட் லைஃப் எப்படி இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் பொலனறுவ ஸ்டே பண்ணியிருக்கிறேன். ஸோ நைட் லைஃப் எப்படி இருக்குது வந்து பார்க்கணும். ஸோ என்ன பண்ண போகிறோம், இப்போ தான் எழும்பினோம். தூங்கி எழும்பி இப்போ 7 PM. ஸோ பொலனறுவ நைட் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறேன். நான் அதுக்கு முதல் உங்களுக்கு வந்து நான் எங்கே ஸ்டே பண்ணியிருக்கிறேன் டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். நாங்கள் நம்ம இருக்கிறது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான இடம் தான். ஆனால் அந்த மணிக்கு வேர்த்தான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரொம்ப நியர்பையான இடம். ஓகே, ஸோ இப்போ நாங்கள் வந்து பொலனறுவை நைட் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். தலை வலிக்குதுடா சாமி. கிளம்புறேன்னா கிளம்ப வேண்டியதானே. கிளம்புறத விட்டுவிட்டு கிளம்புறத சொல்லிட்டு கிளம்புறேன், அப்புறம் இது பண்ணுறேங்கிறேன். அப்புறம் நாங்கள் தங்கியிருக்கிறதுங்கன்னு பார்த்தா ஜங்கிள் ஃபாரஸ்ட் வியூன்னு சொல்லி ஒரு ஹோட்டல். அதாவது உண்மைகளே காட்டுக்குள்ளே தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நாங்கள் போகிற பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி ப்ராப்பராக ரோடு எதுவுமே இல்லை. ஒரு காட்டுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு ஹோட்டல். அதில் ஃபுட் ஃபெசிலிட்டி எதுவுமே இல்லை, வெறும் ரூம் மட்டும் தான் இருக்குது. இதான் நாங்கள் போகிற பாதை. பாருங்க, காட்டு பாதை மாதிரியே இருக்கு. காடுதான், காட்டு பாதை. காடுடா. இதுக்கு ரோடே இல்லை. நான் நினைக்கிறேன் ஆட்கள் நடந்துதான் ரோடு ஆக்கியிருக்காங்க நினைக்கிறேன். ஆனா மெயின் ரோட்ல இருந்து பெரிய தூரம் இல்லை, ரொம்ப கிட்ட தான். ஆனா இது உண்மைக்குமே காடுதான். ஏன்னா நிறைய ஹோட்டல் போனோம், எல்லா சரியான ரேட் சொன்னாங்க. டிக்கெட் பிடிக்கும். சரி, ரொம்ப பட்ஜெட்டான ரூம்ல ஸ்டே பண்ணிட்டோம். ஃபைனலாக நாங்கள் வந்து பிளான் பண்ண டெஸ்டினேஷன் வந்துட்டோம். கார்கில்ஸுக்கு தான் வந்திருக்கிறோம். தேவையான நைட்டுக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு தேவையான கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும். ஸோ அதுக்காக கார்கில்ஸுக்கு வந்திருக்கிறோம். ஸோ இருங்க பர்ச்சேசிங் முடிச்சுட்டு பேசுகிறேன். கார்கில்ஸ் பர்ச்சேசிங் முடிஞ்சுது. இப்போ பில் கவுண்டருக்கு நிற்கிறோம். ஃபைனலி பார்த்துருப்பீங்க, பராக்கிரம சமுத்திரம் வந்துட்டோம். ஆள் பார்க்க லைட்டா மிஸ்கின் மாதிரி இருக்காரு. ஆட்டிடியூட் மிஸ்கின் மாதிரி இருக்கு. வாய் மட்டும் அந்த கண்ணாடி போட்டாருன்னா அப்படியே இருப்பேன். கண்ணாடி வச்சிருக்காரா? போட்டாரு.
இதுக்கு நிறைய ஹிஸ்டாரிக்கல் பிஹைண்டில் நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது. இது எப்படி கட்டப்பட்டது, எப்படி இது பறக்கிறவர், எப்படி இது செஞ்சவர். அண்டு இந்த குளத்திலிருந்து தான் ஈஸ்டர்ன் சைடுக்கு இப்போ நிறைய காலபோகங்கள் செய்கிறதுக்காக தண்ணி வந்து சப்ளை ஆகிட்டு இருக்குது, இன்னுமே சப்ளை ஆகிட்டு இருக்குது. ஸோ பாருங்கள் 1000 வருஷத்துக்கு என்ன இது 1000 வருஷத்துக்கு முதல் கட்டின ஒரு குளம் இன்னுமே நீர்ப்பாசன துணைக்கிறதுனால நல்ல பராமரிக்கப்பட்டு ப்ராப்பராக அதை எல்லாமே ஹேண்டில் பண்ணி இன்னுமே நெற்செய்கைக்கு வந்து சரியாக உதவி பண்ணுது. அப்போ அந்த காலத்திலேயே அவங்க அந்த காலத்தில் ஆண்ட அரசர்கள் வந்து எவ்வளோ முற்போக்கு சிந்தனையாக யோசிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். இடம் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, இந்த ரோட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல ஆம்பியன்ஸாக இருக்குது. அதாவது அந்தளவு ஹீட்டாக இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும் இந்த ரோட் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ரோட் வந்து சரியான தூரம் இங்கேருந்து அப்படியே போகுது அங்கே மட்டும். இந்த ரோட் ஃபுல்லாக டூரிஸ்டாக தான் இருக்கிறாங்க இன்றைக்கி சண்டேன்றதால. ஆனால் இந்த ரோட்டில் வந்து ஒர்க் பண்ணும்போது நல்ல ஃபீல் ஒன்று கொடுக்குது. ஏன்டா இந்த சைட் குளம், இந்த சைட் மரம், அந்தளவுக்கு இயற்கையாக நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க.